முக்கிய செய்திகள். அனுராதபுரத்தில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சம்பவத்தை கண்டித்து வவுனியாவில் கவனஈர்ப்பு போராட்டம் 1/6/26 முன்னெடுக்கப்பட்டது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட கலைஞர் சங்கீதனை விடுவிக்க கோரி கிளிநொச்சியில் மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாடகர் கணேஷ்குமார் சங்கீதன் கைது செய்யப்பட்டிருப்பது தமிழர்களை மீண்டும் பலிகடாவாக்கும் அரசியலின் ஒரு பகுதியாகும் என சமூக நீதி செயற்பாட்டாளரும் அருட்தந்தையுமான எம் சக்திவேல் தெரிவித்துள்ளார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வில் புதிதாக 13 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் மொத்த எண்ணிக்கை 296 உயர்ந்துள்ளது. மேலும் 3 சிறுவர்கள் உட்பட 11 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு ஒட்டிசுட்டான் வீதியோரங்களில் சட்டவிரோத குப்பை கொட்டலை தடுக்கும் நோக்கில் பாரிய சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. குப்பை கொட்டுபவர்களை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதுடன் விதி மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தமிழர் அரசியல் மற்றும் வரலாற்று நினைவு கூறல்களில் முக்கிய இடம்பெறும் பொன் சிவகுமாரனின் 52வது நினைவு நாள் நினைவு கூறப்பட்டது. அவருக்கு பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு அவரது தியாகமும் வரலாற்று பங்களிப்பும் நினைவு கூறப்பட்டன. முன்னாள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்களின் மறைவின் 5ஆம் ஆண்டு நினைவு மரியாதை வணக்க நிகழ்வு பிரான்சில் நடைபெற்றது. பல மத தலைவர்களும் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு மயிலிட்டியில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்று 7வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டம் காங்கேசந்துறை தொண்டமானாறு வீதியில் முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் நிரந்தர நியமனம் கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 ஆண்டுகளாக சேவையாற்றியும் நேர்முக தேர்வில் தம்மை இணைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கையின் ஊடகத்துறையில் தொழில்சார் நியமனங்களை அறிமுகப்படுத்தும் நோக்கில் இலங்கை ஊடக உயர் தொழிலாளர்களின் பட்டயம் பெற்ற நிறுவகம் அமைப்பதற்கான சட்ட மூலம் விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான வாகன இறக்குமதி எவ்விதத்திலும் குறையவில்லை என சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். டாலர் பெறுமதி உயர்வால் ஏற்பட்ட அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் இறக்குமதி கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்முனையில் 16 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் 25 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் அன்னாசி அறுவடை நிகழ்வு நடைபெற்றது.
உற்பத்தி திறன் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் அன்னாசி செய்கையை மேலும் விரிவுபடுத்துவதன் அவசியம் குறித்து அதிகாரிகள் வலியுறுத்தினர். முல்லைத்தீவு முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியின் 75வது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு சிறப்பு நடைபவனி இன்று நடைபெற்றது. பழைய மாணவர்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரான சுத்தம் என்ற பேராயர் மல்கம் ரஞ்சித்தின் ஊடக பேச்சாளரின் கருத்துக்கு வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தரமற்ற உணவு உற்பத்தி செய்த குற்றச்சாட்டில் ஒருவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நகரசபை மேற்கொண்ட சுற்றி வளைப்பை தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிளவத்தை பகுதியில் முகமூடி அணிந்த வாழ்வெட்டு குழுவொன்று வீடுக்குள் புகுந்து பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஆளும் தரப்பினருக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீண்டகால அரசியல் முரண்பாடுகள் காரணமாக கூட்டம் பரபரப்பான சூழலில் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் மலையக தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வறுமை, கடன் மற்றும் சுரண்டலுக்குள் மேலும் தள்ளப்படுவதாக அம்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவித்துள்ளது. வாழ்வாதாரத்திற்கு போதிய ஊதியம் இல்லாதால் பலர் கடன் சுமையில் சிக்கியுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிஸிலிருந்து வருகை தந்த முதியவர் சண்டிலிப்பாயில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக இருந்த 2 சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சான்று பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது பதவி விலகலை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டதுடன் கட்சியின் அனைத்து பொறுப்புகள் மற்றும் உறுப்பினர் பதவிகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் நேபாள வெளிவிவகார அமைச்சர் நாட்டின் வெளிநாட்டு கொள்கை முன்னுரிமைகள் குறித்து விளக்கமளித்தார். எரிசக்தி, வர்த்தகம், உட்கட்டமைப்பு, பிராந்திய இணைப்பு மற்றும் சுற்றுலா மேம்பாடு தொடர்பிலும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள கலைஞர் சங்கீதனை விடுதலை செய்ய கோரி கிளிநொச்சியில் இன்று மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. PTA சட்டத்துக்கு எதிராகவும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.